ஜெகேடி யூடியூப் சேனல்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்குழலி. மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த எடுத்துக்கிட்டது முகம் பொலிவுடனும் அழகோடையும் இருக்குது எப்படி, அந்த மெலாஸ்மாங்கிறோம்ல அந்த மங்கு அது வராம முகத்தை ரொம்ப அழகா வச்சுக்கிறது எப்படி, அப்படி அது இருந்தாலுமே அதோட மேக்கப் போட்டு அது தெரியாம நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷப்பா இது பண்றது எப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அது வராம இருக்கணும்னா முகம் பொலிவோட இருக்கணும். முகத்துக்கு நீங்க சின்ன சின்னதா ஃபர்ஸ்ட் முகம் கழுவுறது 6 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. காலையில சோப்பு, நைட்டுக்கு நீங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம், இல்ல சோப்பே நைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இடைப்பட்ட நேரங்கள்ல கண்டிப்பா வெது தண்ணி, லியூக்வார்ம் வாட்டர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வெது தண்ணி வச்சு முகத்தை கழுவிக்கோங்க. அடுத்து ட்ரை ஸ்கின்னா உலர்ந்த சருமம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருந்ததுன்னா நீங்க கிளிசரின் கலந்த சோப்பு கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆயில் கண்ட்ரோலுக்கு சோப்பு இருக்கும், அந்த மாதிரி முகத்துல பரு வரதா இருந்தா ஆயிலி ஸ்கின்னு உங்களுக்கு அர்த்தம். அதனால நீங்க ஆயில் கண்ட்ரோல் சோப்பு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் முகத்துக்கு சோப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக வீக்லி ஒன்ஸுங்க உங்கள் முகத்துக்குன்னு டைம் ஒதுக்குங்க. ஒரு 30 மினிட்ஸ் போதும், சரியா? 30 மினிட்ஸில் நீங்கள் ஒன்றொன்னா ஒவ்வொரு வாரம் பிளான் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒரே நாள் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ ஒரு நாள் முகத்துக்கு ஸ்டீம் பாத், நல்லா கொதிக்கிற வெந்நி, வாய் அகலமான பாத்திரம், ஒரு பிளாங்கெட் அப்படி போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக இருக்க டர்ட்டு டஸ்ட்டு எல்லாமே இதாகி அந்த போர் பூரா கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதை முதல்ல பண்ணுங்க. அடுத்தது சனிக்கிழமை இதை பண்ணுன்னா ஞாயிற்றுக்கிழமை நல்ல வெது தண்ணியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட, இல்லைன்னா எலுமிச்சம்பழத்தை லேசா முகத்திலேயே நல்லா வச்சுட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் கழிச்சு லியூக்வார்ம் வாட்டர் வச்சு நல்லா முகத்தை சுத்தமா கழுவி விடலாம். இது தினம் பண்ணக்கூடாது, வாரம் ஒரு தடவை தான் பண்ணணும். இதெல்லாம் நீங்க ஃப்ரீக்வெண்டா பண்ணினீங்கன்னா, அடிக்கடி பண்ணிட்டு அதிகமா ஒரு எலுமிச்சம்பழம் அப்படிலாம் நிறைய வச்சு பண்ணினீங்கன்னா உங்களோட சருமம் வறண்ட சருமம் மாதிரி போயிடும். வரன்னு சொல்லுவாங்க இல்லையா, வறண்ட தோல், எருமை தோல்னா ஒரு மாதிரி ரஃப் ஆயிடும். ஸோ இதை அடிக்கடி பண்ணாதீங்க, அக்கேஷனலா பண்ணுங்க. அப்பதான் முகம் சாஃப்டா இருக்கும். ஸ்கின்னோட நார்மல் இது எப்படின்னா டெக்ஸ்சர் சாஃப்ட் டு டச். அடுத்து ஒரு டர்கர், ஸ்கின் டர்கர் ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தா அது ஹெல்த்தி ஸ்கின், நார்மல் ஸ்கின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தபடியா நீங்க ஒரு ஃபேஷியல் பேக்கேஜ்னு விதவிதமா பண்ணலாங்க. ஒண்ணுதான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, விதவிதமா இருக்கு. உங்களோட ஃபேஸ்க்கு எது சூட் ஆகுதோ அது மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாதாம், 3 பாதாம் ஓவர் நைட் ஊற வைக்கிறீங்க. தோலை ரிமூவ் பண்ணிட்டு வெள்ளையா இது பண்ணிட்டு அந்த பாதாமோட முழு வெள்ளரிக்காய் சின்னதுன்னா முழுசு ஒரு இது வெள்ளரிக்காய், இல்லைன்னா பெருசா இருந்ததுன்னா ஹாஃப் மட்டும் தோலை சீவன வெள்ளரிக்காய். அதுக்கப்புறம் அது கூட பால் ஆடை எடுக்கலாம். கொஞ்சமா இந்த உருட்டு மஞ்சள் நீங்களே வீட்டுல அந்த உருட்டு மஞ்சள் இருக்குல்லையா, அதை நீங்களே மில்லுல கொடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்ட மஞ்சள் பொடி, இந்த 4ஐயும் போட்டு மிக்சியில நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை பண்ணிட்டு அந்த பேஸ்ட்டை ஒரு 30 மினிட்ஸ் உங்க ஃபேஸ்ல வச்சிருங்க. அது நீங்க மார்னிங் பண்ணலாம், 10 o'clock பண்ணலாம், ஈவினிங் 6 o'clock பண்ணலாம். விச்செவர் டைம் யூ லைக். உங்களுக்கு எது பாசிபிளோ எது சூட்டபிளோ அந்த டைம் சூஸ் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு ஆனால் மினிமம் 30 மினிட்ஸ் உங்க ஃபேஸ்ல இருக்கணும். அதை வச்சுட்டு வெது தண்ணி வச்சு நல்லா முகத்தை கழுவிடுங்க, சரியா? இந்த மாதிரி இது உங்களுக்கு பிடிக்கலைன்னா அடுத்து இன்னொரு இது சொல்லித்தரேன். இதுல மெயினா ஹனி கலந்துக்கலாம். ஹனி, வெள்ளரிக்காய், கேஷ்யூ, அப்புறம் விட்டமின் ஈயை ஃபிக் பண்ணிட்டு அந்த ஈ சொல்யூஷன் வேற போட்டுக்கிடலாம். அடுத்து இதுல ஆலோவேரா ஜெல், இதையும் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஆலோவேரா ஜெல்லாவும் கிடைக்குது. வீட்டுல நீங்க ஆலோவேரா பிளான்ட் வச்சிருந்தீங்கன்னா ஒரு இதை எடுத்து ஒரு சின்ன ஸ்கொயர் 4x4 சென்டிமீட்டர் சைஸ்க்கே போதுங்க, அந்த அளவு வெட்டி எடுத்துட்டு அதை முதல்ல அப்படியே நீங்க அப்ளை பண்ணாலும் சரி, இல்லைன்னா பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிங்க இல்லையா, அதோட இந்த ஆலோவேரா போட்டு நல்ல மிக்சியில ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி, இதுலயே நீங்க தேவைன்னா டர்மரிக் பொடி, டர்மரிக் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேக்கெட் பொடி யூஸ் பண்ணாதீங்க. நீங்க வீட்டுல உருட்டு மஞ்சள் கொஞ்சம் வாங்கி முதல்ல பொடியா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மில்லுல கொடுத்து அரைச்சு வச்சு அந்த பொடியை அப்பப்போ 1 டீஸ்பூன் இல்லைன்னா 2 டீஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி போட்டு அதையும் பேஸ்ட் பண்ணிட்டு, ஏன்னா முகத்துக்கு டர்மரிக் ரொம்ப நல்ல ஒரு இது கொடுக்குங்க, ஒரு டோனை இது பண்ணும், நல்ல ஒரு கலரு, இந்த ஒயிட்டனிங் இதெல்லாம் நல்லா பண்ணும். அந்த மங்கு எல்லாமே இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க அந்த இதை இது பண்ணிட்டு இதுவுமே 1 hour சாலிடா இந்த பேஸ்ட்டை ஒரு 1 hour வச்சிருக்கலாம். வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் இதுல விட்டமின் இ, அந்த ஆலோவேரெல்லாம் இது பண்றதுனால நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங், ஸ்கின் ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. நீங்க இது பண்ணி முடிச்சுட்டு நல்ல முகத்துக்கு இது பண்ணிட்டு பண்ணீங்கனாலே நல்லா சாஃப்டா ஒரு க்ளோயி ஸ்கின் கிடைக்கும். நீங்க ஹனி வேற ஆட் பண்ணிருக்கீங்களா, அதனால ஒரு க்ளோயி ஸ்கின் கிடைக்கும். இது எல்லாமே பண்றதுக்கு முன்னாடி முகத்தை நீங்க அந்த வார்ம் வாட்டர்ல நான் சொன்ன கொதி தண்ணியில முகத்தை காமிச்சு முகத்தை நல்லா ஒரு தடவை நல்லா வெது தண்ணி வச்சு கழுவிட்டு, கழுவுனதுக்கப்புறம் இது பூரா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour மினிமம் 40 மினிட்ஸ் to 1 hour சாலிடா விட்டுட்டு அதுக்கப்புறம் வெது தண்ணி வச்சு கழுவிடுங்க. இதை வீக்லி ஒன்ஸ் பண்ணா போதுங்க. நீங்க தினசரி எதுவுமே பண்ணாதீங்க. உணவுல சேர்த்துக்க வேண்டியது ஃப்ரூட்ஸ், அடிக்வேட் ஹைட்ரேஷன், டெண்டர் கோகனட் வாட்டர், அதுக்கப்புறம் பப்பாயா, இது எல்லாம் வெள்ளரிக்காய் உள்ளுக்குள்ளே சாப்பிட்டுக்கலாம். வெள்ளரி, தக்காளி, பப்பாளி, இது 3மே ஃபேஸ் க்ளோ ஆகிறதுக்கு நான் எப்பவுமே சொல்றதுதான். இது 3மே உணவுல நல்லாவே சேர்த்துக்கோங்க. அடிக்வேட் ஹைட்ரேஷன், சம்மரா இருந்ததுன்னா 4 லிட்டர் தண்ணியை குடிக்கலாம். அதுல ஜூஸ் எல்லாம் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து சீசன் அப்போ இந்த பதநீர் நுங்கு இந்த மாதிரி இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா இது பண்ணுங்க, சாஃப்டாகவும் சாஃப்ட் டு டச் அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு மென்மையாக மிருதுவா அந்த மாதிரி இது பண்ணி வச்சிருப்போம். ஸோ நீங்கள் அதுவும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களோட முகம் பொலிவாக இருக்கிறதுல வந்து மெயினானது வந்து அந்த டஸ்ட் படுறது வந்து நீங்கள் அந்த ஃபேஸ் வந்து 6 times வாஷ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, மார்னிங் சோப்பு நைட்டு சோப்பு 4 தடவை வந்து ஒன்லி வெது தண்ணி வச்சு அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே 30% சரியாயிடும். அதுக்கப்புறம் நான் சொன்ன டயட்டு, அதுக்கப்புறம் நான் சொன்ன அப்ளிகேஷன், இதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ஒரு 10 daysக்கு ஒருக்கா. வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு சண்டே வந்து ஐடியல் இருக்கும். ஆனால் சண்டேக்கு நிறைய வேலை இது பண்ணி வச்சுருப்பீங்க, துவைக்கிற வேலை, வீடை ஒதுக்குற வேலை, அது இதுன்னு. அது கூட சேர்ந்து உங்கள் முகத்துக்கும் ஒரு 30 to 40 minutes வந்து ஒதுக்கிக்கோங்க. இது எல்லாம் என்னென்ன வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸை சாட்டர்டே ரெடி பண்ணி வச்சுட்டு சண்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 30 to 40 minutes அப்ளை பண்ணிவிட்டு அதோடய நீங்கள் வேலையை பார்க்கலாம். அதனால ஒன்றும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இல்லை படுக்கிறதுக்கு முன்னாடி மதியம் இல்லை பிரேக் எடுப்பீங்க இல்லையா, ஃப்ரீயாக இது பண்ணி தூங்கும்போது அதுக்கு முன்னாடி கூட இது பண்ணிட்டு திருப்பி எழுந்த உடனே நல்லா ஃபேஸ் வந்து வெது தண்ணி வச்சு கழுவிட்டிங்கனாலே நல்லா இதாகும். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே ஆன்கோயிங் ப்ராசஸ் மாதிரி, இது வந்து ஒரு நாள் 2 நாளில் நிறுத்துற மாதிரி கிடையாதுங்க. இது நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே இன் கோர்ஸ் ஆஃப் டைமில் வந்து உங்களுக்கே வந்து நல்லா தெரியும், ஒரு க்ளோ வந்து ஃபேஸ்க்கு கிடைக்கும். ஸோ நீங்களே வந்து நல்ல ஒரு க்ளோயி ஃபேஸ் கிடைச்சதுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எது இது பண்ணணும்னு நினச்சி நீங்களே 1-2 நிறுத்திக்கிடலாம். உணவு மட்டும் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். அந்த மாதிரி நீங்களே பிளான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ எவ்வளோ நாள் உங்கள் ஃபேஸ் ரொம்ப க்ளோயியாக வேணுங்கிற ஃபீல் பண்ணுறீங்களோ அதுவரை இதை வந்து நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட ஃபேஸ் என்றும் அழகுடனும் இளமையுடனும் பொலிவுடனும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்கள் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.